நண்பர்களே, இன்றைய கதையில் உங்களை வரவேற்கிறோம். ஆனால் கதையை தொடங்கும் முன் கமெண்ட் செய்து எங்கள் வீடியோக்களை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று கண்டிப்பாக சொல்லுங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என் குழந்தைகள் தங்கள் நானாவை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்து கொண்டிருந்தனர். என் பெயர் பலக். நாங்கள் 2 சகோதரிகள். எனக்கு ஒரு பெரிய அண்ணன் இருந்தான். அவன் பெயர் ஆரவ். அவன் என்னை விட 4 வயது பெரியவன். சிறு வயது முதலே அவன் என் மிகச் சிறந்த நண்பனாகவும் இருந்தான். நாங்கள் இருவரும் ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். பள்ளியில் யாராவது என்னை தொந்தரவு செய்தால் முதலில் என் அண்ணன்தான் எனக்கு ஆதரவாக நிற்பான். அவனுக்கு ஏதாவது டென்ஷன் இருந்தால் முதலில் என்னிடம்தான் சொல்வான். நாங்கள் எங்கள் பெற்றோருடன் ஒரு பெரிய மற்றும் மகிழ்ச்சியான வீட்டில் வசித்து வந்தோம். எங்கள் குடும்பத்தில் எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். என் தந்தை மிகவும் உழைப்பாளியும் நேர்மையானவருமான வியாபாரி. அவருக்கு ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி இருந்தது. அங்கு பல்வேறு வகையான மருந்துகள் தயாரிக்கப்பட்டு நாட்டின் பல நகரங்களுக்கு விநியோகிக்கப்படும். அவரது உழைப்பு மற்றும் நேர்மையால் இந்த வியாபாரத்தை அவர் உருவாக்கினார். எனவே நகரத்தில் மக்கள் அவரை மிகவும் மரியாதையுடன் நடத்தினர். அவரது பெயர் பெரும் மரியாதையுடன் எடுத்துக்கொள்ளப்படும். பலர் அவரை ஒரு பெரிய வியாபாரியாக மட்டும் அல்லாமல் ஒரு நல்ல மனிதராகவும் அறிந்திருந்தனர். ஏனென்றால் அவர் எப்போதும் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வார். ஏழை நோயாளிக்கு மருந்து வாங்க பணம் இல்லையென்றால் பல சமயங்களில் என் தந்தையே அவருக்கு உதவி செய்வார். எங்கள் கம்பெனியில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களும் அவரை மிகவும் மரியாதையுடன் நடத்தினர். ஏனென்றால் அவர் அவர்களை தன் குடும்பத்தினர் போலவே நினைத்தார். எங்கள் குடும்பம் பொருளாதார ரீதியாக மிகவும் வலுவானது. எங்களுக்கு எந்த பொருளின் குறைவும் இல்லை. பெரிய வீடு, பல கார்கள், வீட்டில் வேலை செய்ய பணியாளர்கள் இருந்தனர். ஆனாலும் எங்கள் பெற்றோர் எங்களுக்கு ஒருபோதும் அகங்காரம் செய்ய கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் எப்போதும் சொல்வார்கள், மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது பணத்தால் அல்ல, அவனது நடத்தையால்தான் வருகிறது. என் தாயும் மிகவும் புரிந்துணர்வு கொண்டவரும் அன்பானவருமாக இருந்தார். அவர் முழு வீட்டையும் மிக நன்றாக பார்த்து கொள்வார். எப்போதும் நாங்கள் 2 சகோதரிகளும் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உறுதி செய்வார். ஒவ்வொரு காலையிலும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து காலை உணவு உண்போம். இரவில் உணவும் ஒன்றாகவே உண்போம். நாளின் முழு நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்வோம். எனவே எங்கள் வீட்டில் எப்போதும் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும். நான் படிப்பில் நல்லவள். எப்போதும் நல்ல மார்க்குகள் எடுக்க முயற்சி செய்வேன். என் பெரிய அண்ணன் ஆரவ் சிறு வயது முதலே மிகவும் உழைப்பாளி. அவருக்கு மருந்துகள் மற்றும் மெடிக்கல் படிப்பில் அதிக ஆர்வம் இருந்தது. அதனால் அவர் பார்மா படிக்க முடிவு செய்திருந்தார். அவரது படிப்பு இப்போது கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில் இருந்தது. அவர் பின்னர் தந்தையின் வியாபாரத்தில் இணைந்து கம்பெனியை மேலும் முன்னேற்ற விரும்பினார். தந்தையும் படிப்பு முடிந்ததும் அண்ணன் தன்னுடன் வேலை பார்த்து படிப்படியாக முழு வியாபார பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என விரும்பினார். ஆனால் என் கனவுகள் அவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. எனக்கு சிறு வயது முதலே புதிய இடங்களைப் பற்றி அறிய விருப்பம். நான் பல்வேறு நாடுகளைப் பற்றி படிப்பேன். அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் படிப்புகளைப் பற்றி தகவல் திரட்டுவேன். என் கனவு எப்போதும் வெளிநாட்டில் சென்று படிப்பதுதான். என் உழைப்பால் ஏதாவது பெரியதை செய்து எனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்ததும் நான் தினமும் என் ரிசல்ட்டுக்காக காத்திருந்தேன். இறுதியில் அந்த நாளும் வந்தது. நான் மிக நல்ல மார்க்குகளுடன் 12ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றேன். முழு வீட்டிலும் மகிழ்ச்சி பரவியது. அம்மா இனிப்பு வாங்கினார். அப்பா என்னை அணைத்துக் கொண்டு பாராட்டினார். அண்ணன் புன்னகையுடன் என் தங்கை நல்ல மார்க்குகள் எடுப்பாள் என்று எனக்கு முன்பே தெரியும் என்றார். அன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என் மனதில் இன்னொரு கனவு இருந்தது. அதை நிறைவேற்ற இன்னும் இருந்தது. நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். பிபிஏ படிப்பை இந்தியாவில் அல்ல, லண்டனுக்குச் சென்று படிக்க வேண்டும். ஏனென்றால் அங்குள்ள படிப்பும் சூழலும் என்னை எப்போதும் கவர்ந்தது. நான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வியை நன்றாக பெற்று திரும்பி வந்து என் உழைப்பால் ஏதாவது செய்து மக்கள் என்னை என் அப்பாவின் மகள் என்று மட்டும் அல்லாமல் என் சொந்த அடையாளத்தால் அறிய வேண்டும் என்று விரும்பினேன். நான் முதலில் இந்த விஷயத்தை அப்பாவிடம் சொன்னபோது அவர் சிறிது நேரம் முழு அமைதியாக இருந்தார். பின்னர், பலக், நீ இன்னும் மிகவும் சிறியவள். இவ்வளவு தூரம் தனியாக எப்படி இருப்பாய்? எங்களுக்கு உன்னை பற்றி மிகுந்த கவலை இருக்கும் என்றார்.
நான் புன்னகையுடன் அவர் அருகில் அமர்ந்து அவரது கையை பிடித்துக்கொண்டு, அப்பா, நீங்களேதான் எப்போதும் பெரிய கனவுகளை பார்க்கச் சொல்லியிருக்கிறீர்கள். நான் முயற்சி செய்யவில்லை என்றால் அவற்றை எப்படி நிறைவேற்ற முடியும்? நான் உறுதி செய்கிறேன், என் படிப்பில் முழு கவனம் செலுத்துவேன். உங்கள் தலை குனிய நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அம்மாவின் கண்களும் கண்ணீரால் நிரம்பின. அவர் என்னை தன் பக்கத்தில் இருந்து இவ்வளவு தூரம் அனுப்ப விரும்பவில்லை, ஆனால் என் கனவுகளுக்கு இடையூறு செய்யவும் விரும்பவில்லை. அடுத்த பல நாட்களுக்கு வீட்டில் இந்த விஷயத்தைப் பற்றியே பேச்சு நடந்தது. அப்பா திரும்ப திரும்ப யோசித்தார், என்னை அனுப்பலாமா வேண்டாமா என்று. இறுதியில் என் மகிழ்ச்சியையும் என் எதிர்காலத்தையும் பார்த்து என் பேச்சை ஏற்றுக்கொண்டார். இதுதான் உன் கனவு என்றால் நாங்கள் உன்னை வெளியே படிக்க அனுப்புவோம், ஆனால் உன் முழு கவனத்தையும் உன்னிடமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் ஓடிப்போய் அவரை அணைத்துக் கொண்டு திரும்பத் திரும்ப நன்றி சொன்னேன். பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் தயாரிப்புகள் தொடங்கின. என் அத்தியாவசிய ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டன. பாஸ்போர்ட், விசா செயல்முறைகள் முடிந்தன. பல்கலைக்கழகத்திலிருந்து ஆஃபர் லெட்டரும் வந்தது. அந்த லெட்டர் என் கையில் வந்தபோது என் கனவு நனவாகப் போகிறது என்பது முதன்முறையாக நம்பிக்கை வந்தது. வீட்டில் அனைவரும் எனக்காக மகிழ்ச்சியாக இருந்தனர். அண்ணன் திரும்பத் திரும்ப வெளிநாட்டில் வாழும் வழிமுறைகளை புரிய வைத்தார். எந்த பிரச்சனையும் வந்தால் முதலில் எனக்கு ஃபோன் செய் என்றார். அம்மா எனக்கு புதிய உடைகள் வாங்கினார், தேவையான பொருட்களை பேக் செய்தார். சரியான நேரத்தில் உணவு சாப்பிடு, உன் உடல் நலத்தை கவனித்துக்கொள் என்று திரும்பத் திரும்ப சொன்னார். அப்பா என் தங்குமிடம் மற்றும் படிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். நான் அங்கு எந்தவித பிரச்சனையும் சந்திக்கக்கூடாது என்பதற்காக. என் புறப்படும் நாள் நெருங்க நெருங்க என் மனதில் மகிழ்ச்சியுடன் சிறிது பயமும் வளர்ந்தது. ஏனென்றால் முதன்முறையாக என் குடும்பத்திலிருந்து இவ்வளவு தூரம் தங்கப் போகிறேன். ஆனால் என் கனவுகளை நிறைவேற்றும் ஆர்வம் என்னுள் இருந்தது. என் அனைத்து பயங்களையும் சிறியதாக்கியது. எனக்கு எந்தவித யோசனையும் இல்லை. என் வாழ்க்கையின் இந்த புதிய பயணம் படிப்போடு மட்டும் நில்லாது. மேலும் என் வாழ்க்கையில் அத்தகைய திருப்பங்கள் வரப்போகின்றன. அவை என் முழு உலகத்தையும் எப்போதும் மாற்றிவிடும். என் பாஸ்போர்ட் தயாராகிவிட்டது. லண்டன் செல்லும் அனைத்து தயாரிப்புகளும் முடிந்தன. இன்னும் 2 நாட்களில் முதன்முறையாக என் வீடு மற்றும் குடும்பத்திலிருந்து இவ்வளவு தூரம் படிப்புக்காகச் செல்லப் போகிறேன். அந்த 2 நாட்களில் வீட்டின் சூழல் முற்றிலும் வேறுபட்டிருந்தது. ஒரு பக்கம் நான் என் புதிய பயணத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். மற்றொரு பக்கம் அம்மா என்னை பார்க்கும் போதெல்லாம் உணர்ச்சி வசப்படுவார். அவர் என் பொருட்களை திரும்பத் திரும்ப சரிபார்த்தார், எதுவும் மறந்துவிடவில்லையே என்று. அப்பா என் முக்கியமான ஆவணங்களை திரும்பத் திரும்ப பார்த்தார். பாஸ்போர்ட், டிக்கெட், விசா, பல்கலைக்கழக ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு கோப்பில் சரியாக வைக்கச் செய்தார். அண்ணன் எனக்கு அங்கு அந்நியர்களை விரைவில் நம்பக்கூடாது என்றும் எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் தனக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்றும் புரிய வைத்தார். பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நாட்களும் கடந்தன. இறுதியில் நான் பல மாதங்களாக எதிர்பார்த்த அந்த காலை வந்தது. நான் சீக்கிரம் எழுந்து தயாரானேன். வீட்டு மண்டபத்தில் சென்று மேலானவரின் ஆசீர்வாதம் பெற்றேன். பின்னர் அம்மா, அப்பா மற்றும் அண்ணனின் கால்களைத் தொட்டு வணங்கினேன். அம்மா என்னை அணைத்துக் கொண்டார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் என் முன்னிலையில் அழ விரும்பவில்லை. அப்பா என் தலையில் கை வைத்து, எப்போதும் உழைப்பாய் இரு, உன் பெயரை பிரகாசிக்கச் செய் என்றார். நான் புன்னகைத்தேன், ஆனால் அந்த நேரத்தில் என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் முறையாக என் குடும்பத்திலிருந்து இவ்வளவு தூரம் செல்லப் போகிறேன். நாங்கள் அனைவரும் சேர்ந்து விமான நிலையத்திற்கு சென்றோம். அங்கு செக்-இன் செயல்முறைகள் முடிந்தன. பின்னர் என்னை அனைவரிடமும் விடை பெற வேண்டிய நேரமும் வந்தது. நான் மீண்டும் ஒருமுறை அம்மா, அப்பா மற்றும் அண்ணனை அணைத்துக் கொண்டேன். பின்னர் ஃப்ளைட்டை நோக்கி நடந்தேன். நான் திரும்ப திரும்ப பின்னால் திரும்பி பார்த்தேன். அவர்களும் என்னை செல்லும்போது பார்த்து கொண்டிருந்தனர். ஃப்ளைட்டில் அமர்ந்ததும் விமானம் புறப்பட்டபோது என் மனதில் மகிழ்ச்சியும் வீட்டிலிருந்து விலகும் சிறு துக்கமும் இருந்தது. ஆனால் என் கனவுகளின் மீது முழு நம்பிக்கை இருந்தது. பல மணி நேர நீண்ட பயணத்துக்குப் பிறகு இறுதியில் நான் லண்டன் வந்து சேர்த்தேன். அங்குள்ள சுத்தமான சாலைகள், உயரமான கட்டிடங்கள் மற்றும் முற்றிலும் வேறுபட்ட சூழலை பார்த்து எனக்கு மிகவும் பிடித்தது.
விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்ததும் முதலில் அப்பாவுக்கு ஃபோன் செய்து, அப்பா, நான் சரியாகவும் பத்திரமாகவும் வந்து சேர்ந்து விட்டேன் என்றேன். என் குரலை கேட்டதும் வீட்டில் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பின்னர் டாக்ஸியில் என் பல்கலைக்கழகத்திற்குச் சென்றேன். அங்கு என் அட்மிஷன் தொடர்பான மீதமுள்ள முறைப்படிகளை முடித்தேன். என் அனைத்து ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டன. பின்னர் எனக்கு ஸ்டூடண்ட் ஐடி கார்டு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு பல்கலைக்கழகத்தின் சார்பில் எனக்கு ஹாஸ்டல் அறையும் ஒதுக்கப்பட்டது. ஹாஸ்டல் மிக பெரியதாகவும் மிகவும் சுத்தமாகவும் இருந்தது. அங்கு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து மாணவர்கள் வசித்தனர். சிலர் ஐரோப்பாவிலிருந்து, சிலர் ஆசியாவிலிருந்து, சிலர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தனர். ஒவ்வொருவரின் மொழியும் வேறு, ஒவ்வொருவரின் கலாச்சாரமும் வேறு. ஆனால் அனைவரும் மிகவும் நல்லவர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருந்தனர். எனக்கு ஒரு சிங்கிள் அறை கிடைத்தது. அதில் ஒரு படுக்கை, ஒரு ஸ்டடி டேபிள், ஒரு அலமாரி மற்றும் படிப்புக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன. சமையலறை, ஸ்டடி ஏரியா, லாண்ட்ரி மற்றும் காமன் ரூம் ஆகியவற்றை அனைத்து மாணவர்களும் பகிர்ந்து கொண்டனர். தொடக்கத்தில் அங்குள்ள சூழல் எனக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது. ஏனென்றால் அனைத்தும் புதிதாக இருந்தது. புதிய இடம், புதிய மக்கள், புதிய மொழி, புதிய வாழ்க்கை முறை. ஆனால் நான் விரைவில் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு என்னை தகவமைத்துக் கொள்ளத் தொடங்கினேன். முதல் சில நாட்களில் நான் என் வகுப்பு மற்றும் ஹாஸ்டலுக்குள் மட்டுமே இருந்தேன். பின்னர் படிப்படியாக அருகிலுள்ள இடங்களையும் பார்க்கத் தொடங்கினேன். பல்கலைக்கழக வளாகம் மிகவும் அழகாக இருந்தது. அங்கு ஒரு பெரிய நூலகம் இருந்தது. அங்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்தன. வெவ்வேறு பாடங்களை படிப்பதற்கான முழு வசதியும் இருந்தது. படிப்பின் சூழல் அவ்வளவு நன்றாக இருந்தது. அங்கு அமர்ந்தவுடன் படிக்கும் மனம் உண்டாகும். சில நாட்களிலேயே என் வகுப்பில் உள்ள பல மாணவர்களுடன் நட்பு ஏற்பட்டது. அவர்களில் சில இந்திய மாணவர்களும் சில வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்களும் இருந்தனர். நாங்கள் அனைவரும் சேர்ந்து வகுப்புக்கு செல்வோம். நூலகத்தில் அமர்ந்து அசைன்மெண்ட்டுகளை முடிப்போம். சில சமயங்களில் ஓய்வு நேரத்தில் அருகில் உலாவவும் செல்வோம். மெல்ல மெல்ல எனக்கு சில நல்ல தோழிகளும் உருவானார்கள். அவர்களுடன் எனக்கு மிக நல்ல நேரம் செலவழியத் தொடங்கியது. நாங்கள் சேர்ந்து சமைப்போம். சில சமயம் வெளியே காஃபி குடிக்க செல்வோம். சில சமயம் பூங்காவில் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசுவோம். அவர்களுடன் சேர்ந்ததால் எனக்கு ஒருபோதும் தனிமை உணர்வு ஏற்படவில்லை. மெல்ல மெல்ல எனக்கு அப்படி தோன்றியது. லண்டன் இப்போது வெறும் படிப்பு இடம் மட்டுமல்ல, என் இரண்டாவது வீடாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்று. இப்போது என் முழு அன்றாட வழக்கமும் தீர்மானிக்கப்பட்டது. நான் காலையில் சரியான நேரத்தில் எழுந்து தயாராகி கல்லூரிக்கு செல்வேன். முழு கவனத்துடன் லெக்சர்களை கேட்பேன். பிறகு நூலகத்தில் அமர்ந்து படிப்பேன். மாலையில் ஹாஸ்டலுக்கு திரும்பி அடுத்த நாள் தயாரிப்பு செய்வேன். எனக்கு பிசினஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் பாடங்கள் மிகவும் பிடித்திருந்தன. அதனால் ஒவ்வொரு வகுப்பிலும் முழு முயற்சியுடன் படிப்பேன். என் ஆசிரியர்களும் என் உழைப்பை பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நான் எப்போதும் முயற்சி செய்வேன். ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் சரியான நேரத்தில் முடித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவேன். ஏனென்றால் என் தாய் தந்தையார் என்னை இங்கு வரை அனுப்பி வைக்க நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களின் நம்பிக்கையை நான் ஒருபோதும் உடைக்க விரும்பவில்லை. படிப்புடன் சேர்த்து என் உடல் நலத்தையும் முழுமையாக கவனித்தேன். சரியான நேரத்தில் உணவு உண்பேன். கொஞ்சம் நேரம் கிடைத்தால் ஹாஸ்டலுக்கு அருகில் உள்ள பூங்காவில் நடக்க செல்வேன். இருப்பினும் நான் என் புதிய சூழலில் நன்றாக கலந்துவிட்டேன். ஆனாலும் எனக்கு என் குடும்பத்தின் நினைவு அதிகமாக வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 2-3 நாட்களுக்கும் வீட்டுக்கு வீடியோ கால் செய்வேன். அம்மா எப்போதும் கேட்பார்கள், உணவு சரியாக சாப்பிடுகிறாயா என்று. அப்பா என் படிப்பை பற்றி கேட்பார்கள். அண்ணன் கிண்டல் செய்வார், வெளிநாடு போய் எங்களை மறந்துவிடாதே என்று. அவர்களின் பேச்சுக்களை கேட்கும்போது எனக்கு எப்போதும் அப்படி தோன்றும். நான் அவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்று. மெல்ல மெல்ல காலம் செல்ல செல்ல நான் லண்டனின் வாழ்க்கையில் முழுமையாக அமர்ந்துவிட்டேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் இன்னும் வரவில்லை என்று எனக்கு சிறிதும் தெரியாது. மிகவும் விரைவில் எனக்கு ஒரு நபருடன் சந்திப்பு ஏற்பட போகிறது. அவர் பின்னால் என் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடப் போகிறார். ஒரு நாள் நான் பல்கலைக்கழகத்திலிருந்து வகுப்பு முடிந்து ஹாஸ்டலுக்கு திரும்பினேன். அன்று மிகவும் களைப்பாக இருந்தது. அதனால் உடைகளை மாற்றிவிட்டு என் அறையில் அமர்ந்து அடுத்த வாரம் நடக்கும் அசைன்மெண்ட்டுக்கு
ஃப்ளைட்டுக்கு தயாராகினேன். வெளியே லேசான குளிர் இருந்தது. அறையில் முழு அமைதி நிலவியது. திடீரென்று என் போனின் மணி ஒலித்தது. நான் கவனிக்காமல் போனை எடுத்தேன். பார்த்தால் அண்ணனின் கால். எப்போதும் போல் என் நலன் விசாரிக்க அழைத்திருப்பார் என்று நினைத்தேன். நான் புன்னகையுடன் கால் ரிசீவ் செய்தேன். ஆனால் அவர்களின் குரலை கேட்டவுடன் என் இதயம் பதறியது. அவர்களின் குரல் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவரால் சரியாக பேசவும் முடியவில்லை. நான் உடனே கேட்டேன், அண்ணா, என்ன ஆச்சு? எல்லாம் சரியா? சில நொடிகள் அவர் மௌனமாக இருந்தார். பிறகு மிகவும் சிரமத்துடன் சொன்னார், பலக், நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன்னிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அவர்களின் பேச்சை கேட்டு என் இதயத் துடிப்பு அதிகரித்தது. நான் பதறியபடி சொன்னேன், அண்ணா, சீக்கிரம் சொல்லுங்கள், என்ன ஆயிற்று? அப்போது அவர் அழுதபடி சொன்னார், இன்று அம்மா மற்றும் அப்பாவின் திருமண ஆண்டு விழா. நான் அவர்களை வெளியே லஞ்ச் செய்ய அனுப்பினேன். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் வீடு திரும்பும் வழியில் அவர்களின் காருக்கு பயங்கர விபத்து ஏற்பட்டது. நான் எதுவும் புரியாமல் நடுங்கும் குரலில் கேட்டேன், பிறகு அம்மா, அப்பா எப்படி இருக்கிறார்கள்? அண்ணனின் பக்கமிருந்து சில செகண்டுகள் எந்த சத்தமும் இல்லை. பிறகு அவர் அழுதபடி சொன்னார், பலக், நம் அம்மா இப்போது இந்த உலகில் இல்லை. அப்பாவின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அவர்களின் உடலின் கீழ் பகுதி வேலை செய்ய நிறுத்திவிட்டது. டாக்டர்கள் சொல்கிறார்கள் அவர் ஒருபோதும் தன் கால்களில் நிற்க முடியாது போலும். இதை கேட்டவுடன் என் கையிலிருந்து போன் தரையில் விழுந்தது. என் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. நான் அங்கேயே தரையில் அமர்ந்து வெகு சத்தமாக அழத் தொடங்கினேன். எனக்கு எதுவும் புரியவில்லை, இது எப்படி நடந்தது என்று. சில நிமிடங்களுக்கு முன் எல்லாம் சரியாக இருந்தது. இப்போது என் முழு உலகமும் நாசமாகிவிட்டது. என் குரல் கேட்டு என் ரூம்மேட் ஓடி வந்தாள். என்னை இந்த நிலையில் பார்த்து அவள் பயந்தாள். உடனே என் போனை எடுத்தாள். அது இன்னும் கால் இருந்தது. பிறகு அண்ணாவிடம் பேச்சினாள். அவர் அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னார். என் ரூம்மேட் என்னை சமாதானப்படுத்த பெரிதும் முயற்சி செய்தாள். எனக்கு தண்ணீர் கொடுத்தாள். மீண்டும் மீண்டும் உன்னை நீயே கட்டுப்படுத்து என்றாள். ஆனால் அந்த நேரத்தில் நான் யாருடைய பேச்சையும் கேட்கும் நிலையில் இல்லை. என் மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப வந்தது. எப்படியும் என் அம்மாவை கடைசி முறையாக பார்க்க வேண்டும். நான் உடனே எழுந்தேன். அவசரமாக என் பையை தயார் செய்தேன். அவசியமான பொருட்களை வைத்துக்கொண்டு நேரத்தை வீணாக்காமல் டாக்ஸி பிடித்து விமான நிலையத்துக்கு புறப்பட்டேன். முழு பாதையிலும் என் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. நான் மீண்டும் மீண்டும் மேலே இருப்பவரிடம் இந்த பிரார்த்தனையை செய்தேன், எப்படியும் என்னை விரைவாக இந்தியாவுக்கு கொண்டு சேர்த்துவிடு என்று. விமான நிலையம் வந்ததும் முதலில் ஃப்ளைட் தகவலை விசாரித்தேன். ஆனால் அங்கு வந்தவுடன் என் காலடியில் இருந்து தரை தடுமாறியது. ஏர்லைன் ஊழியர்கள் சொன்னார்கள், மோசமான வானிலை மற்றும் சில தொழில்நுட்ப காரணங்களால் சர்வதேச விமானங்களின் இயக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படும் வரை எந்த ஃப்ளைட்டும் புறப்படாது என்று. நான் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் சொன்னேன், என் வீட்டில் மிகப்பெரிய விபத்து நடந்துவிட்டது. என் அம்மா இறந்துவிட்டார். எப்படியும் இந்தியா செல்ல வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் மிகவும் வருத்தத்துடன் சொன்னார்கள், உங்கள் கஷ்டத்தை புரிந்து கொள்கிறோம், ஆனால் இப்போது எதுவும் செய்ய முடியாது. நான் வேறு ஏர்லைன்ஸ் கவுண்டர்களுக்கும் சென்று முயற்சி செய்தேன். பல வெப்சைட்டுகளில் டிக்கெட் பார்த்தேன். பல இடங்களுக்கு போன் செய்தேன். ஆனால் எல்லா இடத்திலிருந்தும் ஒரே பதில்தான், இப்போது எந்த ஃப்ளைட்டும் கிடைக்கவில்லை. நான் முழுமையாக உடைந்து போனேன். விமான நிலையத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு அப்படி தோன்றியது, என் அம்மா என்னிடமிருந்து இன்னும் தூரமாகி கொண்டிருக்கிறார் என்று. என் இதயம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது, கஷ்டப்பட்டாவது நான் பறந்து வீட்டுக்கு சென்று அம்மாவை கடைசி முறையாக பார்க்க வேண்டும் என்று. ஆனால் நான் முழுமையாக நிலையற்ற நிலையில் இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு என் மீதே மிகவும் கோபம் வந்தது. நான் திரும்ப திரும்ப யோசித்தேன், நான் இவ்வளவு தூரம் படிக்க ஏன் வந்தேன்? நான் இந்தியாவில் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் என் அம்மாவை கடைசி முறையாவது பார்த்திருப்பேன். நான் கைகளை கூப்பி மேலே இருப்பவரிடம் பிரார்த்தனை செய்தேன், ஏதாவது அதிசயம் நடக்கட்டும், ஏதாவது வழி வெளிப்படட்டும் என்று. ஆனால் லட்சம் முயற்சிகளுக்கு பிறகும் எதுவும் மாறவில்லை. இறுதியில் நான் நடுங்கும் கைகளுடன் மீண்டும் அண்ணாவுக்கு போன் செய்தேன். அவர் கால் எடுத்தவுடன் நான் கதறி அழுதபடி சொன்னேன், அண்ணா, இங்கு தொழில்நுட்ப பிரச்சனைகளால் எல்லா ஃப்ளைட்டுகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. நான் விரும்பியும் வர முடியவில்லை. நான் என்ன செய்யட்டும்? எப்படி வருவது? எனக்கு அம்மாவை கடைசி முறையாக பார்க்க வேண்டும். அண்ணா தன் கண்ணீரை அடக்கியபடி என்னை சமாதானப்படுத்தி சொன்னார்,
பலக், உன்னை நீயே கட்டுப்படுத்து. நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இங்கு நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது. அப்பா இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறார். டாக்டர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ இப்போது வர முடியவில்லை என்றால் நாங்கள் அம்மாவின் இறுதிச் சடங்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. நீ உன்னை கட்டுப்படுத்து. ஃப்ளைட் தொடங்கியவுடன் நீ வந்துவிடு. அவரின் இந்த பேச்சைக் கேட்டு என் இதயம் இன்னும் நொறுங்கியது. நான் எதுவும் பேச முடியவில்லை. போனை காதில் வைத்தபடி தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். அன்று எனக்கு முதல் முறையாக உணர்வு ஏற்பட்டது. வாழ்க்கையில் சில வலிகள் இருக்கின்றன, அவற்றை விரும்பினாலும் மாற்ற முடியாது என்று. நான் என் அம்மாவை கடைசி முறையாக பார்ப்பதற்கு லட்சம் முயற்சிகள் செய்தேன். ஆனால் விதி எனக்கு அந்த வாய்ப்பையும் தரவில்லை. இந்த விஷயம்தான் என்னை உள்ளுக்குள் மிக அதிகமாக உடைத்தது. இன்னொரு பக்கம் என் அண்ணன் தனியாக அம்மாவை இழந்த துக்கத்தை தாங்கிக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் உயிர் பிழைக்க போராடும் அப்பாவை கவனித்துக் கொள்ள முயற்சி செய்தார். நான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் அமர்ந்து வெறும் அழுது கொண்டிருக்க மட்டுமே முடிந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் என் கையில் எதுவும் இல்லை. மெல்ல மெல்ல நேரம் கடந்தது. அம்மா போன துக்கம் என் இதயத்திலிருந்து ஒருபோதும் போகவில்லை. ஆனால் வாழ்க்கை யாருக்காகவும் நிற்காது. அதனால் நான் என்னை தேற்றிக்கொள்ளத் தொடங்கினேன். மீண்டும் ஒருமுறை என் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்தினேன். நான் தெரிந்து கொண்டேன், நான் உடைந்துவிட்டால் அம்மா அப்பாவின் கனவும் நிறைவேறாமல் போகும். அதனால் ஒவ்வொரு நாளும் என்னை வலிமையாக்கிக் கொள்ள முயற்சி செய்தேன். என் மற்றும் அண்ணனின் கிட்டத்தட்ட தினசரி போனில் பேச்சு நடைபெற்றது. அவர்களின் போன் வரும்போதெல்லாம் நான் முதலில் இதைத்தான் கேட்பேன். இப்போது அப்பா எப்படி இருக்கிறார்? அவர்களின் உடல்நிலை எப்படி உள்ளது? சரியான நேரத்தில் மருந்து சாப்பிட்டார்களா? உணவு சாப்பிட்டார்களா? அண்ணா என்னிடம் சொல்வார், இப்போது அப்பா முன்பை விட பெரிதும் சரியாகிவிட்டார். டாக்டர்கள் அவருக்கு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் கொடுத்து விட்டார்கள். இப்போது வீட்டிலேயே ஓய்வெடுக்கிறார். ஆனால் விபத்தின் காரணமாக அவரது உடல் முன்பு போல் இல்லை. அவருக்கு நடக்கவும் நகரவும் பெரிய சிரமம் உள்ளது. ஒவ்வொரு சிறிய வேலையிலும் யாராவது ஒருவரின் உதவி தேவைப்படுகிறது. தமிழ் மொழிபெயர்ப்பு. ஒரு நாள் என் அண்ணாவுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அவரது குரல் மிகவும் களைப்பாக இருந்தது. நான் கேட்டேன், என்ன ஆச்சு? நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக தெரிகிறீர்கள்? அப்போது அவர் நீண்ட மூச்சு விட்டுக்கொண்டு சொன்னார், பலக், உண்மையைச் சொல்லப்போனால் இப்போது எல்லாவற்றையும் தனியாக சமாளிப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. காலையில் கம்பெனிக்கு போக வேண்டும். அங்கு அப்பாவின் முழு பிசினஸையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்போது அவராலேயே ஆபீஸுக்கு வர முடியவில்லை. மாலையில் வீட்டுக்கு வந்தால் அப்பாவின் பார்வையை பார்க்க வேண்டும். பல சமயங்களில் இரவிலும் அவருக்கு ஏதாவது தேவைப்படுகிறது. நான் முழு முயற்சியும் செய்கிறேன், ஆனால் இப்போது புரியவில்லை. எல்லாவற்றையும் தனியாக எப்படி சமாளிப்பது என்று. நான் நினைக்கிறேன், இப்போது திருமணம் செய்து கொள்ளலாம். அதனால் வீட்டில் யாராவது இருப்பார்கள், அப்பாவின் கவனத்தை பார்க்க. அவரது பேச்சைக் கேட்டு நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். ஏனென்றால் அவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்பது எனக்கு தெரியும். பிறகு நான் புன்னகைத்துக் கொண்டு சொன்னேன், உங்களுக்கு இதுதான் சரி என்று தோன்றினால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். எனக்கும் தோன்றுகிறது, இப்போது வீட்டில் யாராவது இருப்பது மிகவும் அவசியம். என் பேச்சைக் கேட்டு அண்ணாவும் நிம்மதியாக மூச்சுவிட்டார். சிறிது காலம் கழித்து அப்பா மற்றும் குடும்பத்தின் சில பெரியவர்கள் சேர்ந்து அவருக்கு ஒரு நல்ல ரிஷ்டா பார்த்தார்கள். பெண்ணின் பெயர் பிரியா. அவர் படித்து எழுதிய, புரிந்து கொள்ளும் மிகவும் நல்ல சம்ஸ்காரங்கள் உள்ளவர். இரு குடும்பங்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து சிறிது நேரத்திலேயே இருவருக்கும் திருமணம் தீர்மானமானது. நான் அப்போது லண்டனில் இருந்தேன். என் கல்லூரியில் செமஸ்டர் எக்ஸாம்கள் நடந்து கொண்டிருந்தன. நான் விரும்பினாலும் இந்தியாவுக்கு வர முடியவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் பரீட்சையை விட்டால் என் முழு வருடமும் பாழாகிவிடும். எனக்கு இது மிகவும் கடினமான முடிவாக இருந்தது. ஒருபுறம் என் ஒரே அண்ணாவின் திருமணம், மறுபுறம் என் எதிர்காலம். இறுதியில் பாரமான மனதுடன் நான் அங்கேயே தங்க வேண்டியதாயிற்று. திருமண நாளில் நான் வீடியோ கால் மூலம் முழு குடும்பத்தையும் பார்த்தேன். அண்ணா மணமகன் உடையில் மிகவும் அழகாக இருந்தார். அப்பா சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். ஆனால் அவரது முகத்தில் தன் மகனின் திருமண மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. நான் வீடியோ காலில் அண்ணா மற்றும் அண்ணியை வாழ்த்தினேன். தானும் புன்னகைக்க முயற்சி செய்தேன். ஆனால் கால் துண்டிக்கப்பட்ட பிறகு நான் நீண்ட நேரம் தனியாக உட்கார்ந்து அழுதேன். ஏனென்றால் அன்று என் குடும்பத்தின் மீது மிகவும் ஏக்கம் ஏற்பட்டது. திருமணத்திற்கு பிறகு பிரியா அண்ணி நம் வீட்டுக்கு வந்தார். உண்மையைச் சொல்லப்போனால் அவர் மிக குறுகிய காலத்தில் முழு வீட்டின் இதயத்தையும் ஜெயித்துவிட்டார்.
அவர் அப்பாவை ஒருபோதும் மாமனார் என்று நினைக்கவில்லை, தன் தந்தையைப் போலவே நினைத்தார். நேரத்திற்கு மருந்துகளை கொடுப்பார், அவர்களின் உணவு பானத்தின் முழு கவனத்தையும் வைத்திருப்பார், டாக்டரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பார், அவர்களை ஒருபோதும் தனியாக உணரவிட மாட்டார். அப்பாவும் மெல்ல அவரை தன் மகளைப் போலவே நினைக்கத் தொடங்கினார். நான் எப்போது ஃபோன் செய்தாலும் அண்ணா புன்னகைத்துக் கொண்டு சொல்வார், இப்போது நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம், பிரியா வீட்டை மிக அழகாக சமாளித்து விட்டாள். இதை கேட்டு எனக்கும் ஆறுதல் கிடைக்கும். குறைந்தபட்சம் இப்போது அப்பா தனியாக இல்லை என்பதில். அதே சமயம் லண்டனில் என் படிப்பும் மிக நன்றாக நடந்து கொண்டிருந்தது. நான் ஒவ்வொரு வகுப்பையும் முழு உழைப்புடன் செய்தேன். நூலகத்தில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து படித்தேன். என் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் நேரத்திற்கு முடிக்க முயற்சி செய்தேன். இதே காலகட்டத்தில் எனக்கு யூனிவர்சிட்டியின் ஒரு சீனியர் மாணவர் டேனியலுடன் அறிமுகம் ஏற்பட்டது. டேனியல் லண்டனைச் சேர்ந்தவர், பிபிஏவின் இறுதி ஆண்டில் படித்துக் கொண்டிருந்தார். அவர் படிப்பில் மிகவும் திறமையானவர். ஆனால் அதைவிட அவரது மிக சிறந்த பண்பு அவரது அமைதியான மற்றும் உதவும் இயல்பு. அவர் ஒருபோதும் யாரிடமும் உயர்ந்த குரலில் பேச மாட்டார். எந்த மாணவருக்காவது படிப்பில் சிரமம் இருந்தால் சுயநலம் இன்றி உதவி செய்வார். எங்களின் முதல் சந்திப்பு நூலகத்தில் நடந்தது. நான் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன், ஆனால் சில விஷயங்கள் புரியவில்லை. அப்போது அவர் என் சிரமத்தை பார்த்து மிகவும் பணிவுடன் கேட்டார், உனக்கு தவறாக படாவிட்டால் நான் உதவ முடியும். முதலில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது, ஆனால் பிறகு நான் சரி என்றேன். அவர் மிக எளிதாக எனக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைத்து என் ப்ராஜெக்டை முடிக்க உதவினார். அன்றிலிருந்து எனக்கு எந்த பாடத்திலும் சிரமம் இருந்தால் அவரிடம் கேட்பேன். அவர் எப்போதும் பொறுமையுடன் புரிய வைப்பார். மெல்ல மெல்ல எங்களின் பேச்சு அதிகரித்தது. நாங்கள் அடிக்கடி நூலகத்தில் சேர்ந்து படிப்போம். சில சமயம் கேம்பஸ் கேஃபிடேரியாவில் உட்கார்ந்து காஃபி குடித்தபடி படிப்பு சம்பந்தமான பேச்சுகள் பேசுவோம். சில சமயங்களில் அவர் எனக்கு லண்டனின் பல்வேறு இடங்களை பற்றி சொல்வார். ஏனென்றால் நான் அங்கு புதியவள். அவருக்கு அங்குள்ள ஒவ்வொன்றும் நன்றாக தெரியும். ஆனால் எங்களின் பேச்சு எப்போதும் ஒரு வரம்புக்குள் இருந்தது. நாங்கள் இருவரும் எங்கள் படிப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தோம். காலப்போக்கில் எங்களின் நட்பு மேலும் வலுவடைந்தது. நான் அவரது எளிமை, நேர்மை மற்றும் நல்ல நடத்தையால் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். எனக்கு உணர்வு ஏற்பட்டது, ஒருவேளை நான் அவரை விரும்பத் தொடங்கியிருக்கிறேன் என்று. ஆனால் நான் ஒருபோதும் அவரிடம் இதை பற்றி சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் எனக்கு என் படிப்பும் குடும்பமும் முதன்மையானவை. மறுபுறம் டேனியலும் என் உழைப்பு, எளிமை மற்றும் குடும்பத்தின் மீதான என் பற்றுதலால் மிகவும் ஈர்க்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரும் ஒருபோதும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை. நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்து படிப்பு மற்றும் எதிர்காலத்தில் கவனம் செலுத்தினோம். வரும் நாட்களில் இந்த நட்பு எங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உறவாக மாறப்போகிறது என்பதை நாங்கள் இருவரும் அறியவில்லை. எனக்கு தோன்றியது, இப்போது எல்லாம் மெல்ல முன்பு போலாகிக் கொண்டிருக்கிறது என்று. இந்தியாவில் அண்ணா முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். அப்பாவின் கவனத்தை அண்ணி மிக அழகாக பார்த்து கொண்டார். கம்பெனியும் முன்பு போலவே நடந்து கொண்டிருந்தது. அதனால் நான் இப்போது எந்த கவலையும் இன்றி என் படிப்பில் முழு கவனம் செலுத்த முடிந்தது. அங்கு டேனியலுடனான என் நட்பும் ஒவ்வொரு நாளும் வலுவடைந்து கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிக நன்றாக புரிந்து கொள்ளத் தொடங்கினோம். எனக்கு ஏதாவது கவலை இருந்தால் முதலில் அவரிடமே பேசுவேன். அவருக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் அல்லது வேலை சம்பந்தமான டென்ஷன் இருந்தால் அவரும் என்னிடம் பகிர்ந்து கொள்வார். ஆனால் எங்கள் நட்பு எப்போதும் மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தது. பார்க்க பார்க்க நேரம் மிக வேகமாக கடந்தது. எங்களுக்கே தெரியாமல் 3 வருடங்கள் எப்படி கடந்தன என்பதே தெரியவில்லை. இறுதியில் என் பிபிஏ படிப்பு முடிந்தது. பட்டமளிப்பு நாளில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்றால் சிறு வயதிலிருந்து பார்த்த கனவு இறுதியாக நிறைவேறியது. அன்று முதலில் வீடியோ கால் செய்து அப்பா, அண்ணா, அண்ணியிடம் என் டிகிரியை காட்டினேன். அனைவரும் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அப்பாவின் கண்களில் பெருமை தெளிவாக தெரிந்தது. அவர் புன்னகைத்துக் கொண்டு சொன்னார், என் மகள் ஒரு நாள் நம் பெயரை உயர்த்துவாள் என்று எனக்கு எப்போதும் தெரியும். அவரது இந்த வார்த்தைகளை கேட்டு என் கண்களும் நிறைந்தன. அதே சமயம் டேனியலும் தன் படிப்பை முடித்திருந்தார். படிப்பு முடிந்த சிறிது நேரத்திலேயே அவருக்கு லண்டனின் ஒரு பெரிய கம்பெனியில் பிசினஸ் அனலிஸ்ட் வேலை கிடைத்தது. அவரது உழைப்பு பலன் தந்தது. அவருக்கு மிக நல்ல சம்பளம் கிடைத்தது. அவரது கரியர் வேகமாக முன்னேறியது.
நல்ல வேலை கிடைத்த பிறகும் அவரது நடத்தையில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் முன்பு போலவே அமைதியான, புரிந்து கொள்ளும், நிலத்துடன் பிணைந்த மனிதராகவே இருந்தார். ஒரு நாள் அவர் எனக்கு போன் செய்து சொன்னார், மாலையில் தயாராக இரு, உன்னை ஒரு சிறப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். நான் அதிகம் கேள்விகள் கேட்கவில்லை, நேரத்திற்கு அவருடன் சென்றேன். அவர் என்னை லண்டனின் ஒரு மிக அழகான பூங்காவுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு நாலா பக்கமும் பசுமை இருந்தது. லேசான குளிர் காற்று வீசியது. மாலை நேரம் மிக இதமாக இருந்தது. நாங்கள் இருவரும் சிறிது நேரம் அங்கு உலாவினோம். பிறகு திடீரென்று அவர் என் முன் நின்றார். புன்னகைத்துக் கொண்டு என்னை பார்த்து சொன்னார், பலக், நீ என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து என் வாழ்க்கை முன்பை விட மிகவும் அழகாகிவிட்டது. உன்னை இல்லாமல் என் வருங்காலத்தை நான் கற்பனை கூட செய்ய முடியாது. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? அவரது பேச்சைக் கேட்டு நான் சில நிமிடங்கள் முழுமையாக மௌனமாக இருந்தேன். ஏனென்றால் இந்த தருணத்தை பற்றி நான் நினைத்திருந்தேன், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கவில்லை. நான் அவரது கண்களில் பார்த்தேன். அங்கு நேர்மை மற்றும் அரவணைப்பு மட்டுமே இருந்தது. பிறகு என் முகத்தில் புன்னகை வந்தது. நான் மெதுவாக சொன்னேன், ஆம், நானும் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். என் பதிலை கேட்டதும் அவரது முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அன்று நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையின் மிக அழகான முடிவை எடுத்தோம். பிறகு நான் முதலில் என் அண்ணாவுக்கு போன் செய்து டேனியலை பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன். அண்ணா, உங்களுக்கு ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும். அவரது பெயர் டேனியல். நாங்கள் பல வருடங்களாக ஒருவரை ஒருவர் அறிவோம். இப்போது அவர் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறார். அண்ணா என் முழு பேச்சையும் கவனமாக கேட்டார். பிறகு புன்னகைத்துக் கொண்டு சொன்னார், அவர் உனக்கு பிடித்திருந்தால் முதலில் அவரது புகைப்படம் மற்றும் முழு தகவல்களை அனுப்பு. நான் உடனே டேனியலின் புகைப்படம், அவரது வேலை மற்றும் குடும்பத்தின் முழு தகவல்களை அனுப்பினேன். அண்ணா மற்றும் அப்பா தங்கள் தரப்பில் அவரை பற்றி விசாரித்தனர். அவர்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு டேனியல் ஒரு பொறுப்பான, நல்ல, நேர்மையான மனிதர் என்பதை உறுதி செய்த பிறகு எந்த தயக்கமும் இன்றி எங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். அவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து என் இதயமும் மகிழ்ச்சியடைந்தது. சிறிது காலம் கழித்து இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் எங்கள் திருமணம் மிக அழகாக நடைபெற்றது. திருமணத்தில் என் குடும்பத்தினர் இந்தியாவிலிருந்து லண்டன் வந்தனர். முதல் முறையாக டேனியலுடன் சந்தித்தனர். அனைவருக்கும் அவர் மிகவும் பிடித்தார். திருமணத்திற்கு பிறகு நானும் டேனியலும் லண்டனிலேயே தங்கினோம். நானும் படிப்பை முடித்த பிறகு அங்கேயே ஒரு நல்ல கம்பெனியில் வேலை தொடங்கினேன். இப்போது நாங்கள் இருவரும் நம் வேலைகளை செய்து நம் புதிய வீடு மற்றும் புதிய வாழ்க்கையை அழகாக அமைத்தோம். மெல்ல மெல்ல லண்டன் நமது புதிய வீடாக மாறியது. டேனியலின் குடும்பத்தில் அவருக்கு ஒரே ஒரு அம்மா மட்டுமே இருந்தார். அவரது கணவர் பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். அதனால் அவர் தனியாகவே வசித்து வந்தார். ஆனால் அவர்கள் என்னை முதல் சந்திப்பிலேயே தங்கள் மகளைப் போல ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எனக்கு நான் அவர்களுக்கு புதிது என்கிற உணர்வை ஒருபோதும் ஏற்படுத்தவில்லை. அவர் என்னை மிகவும் கவனித்துக் கொண்டார். நான் அலுவலகத்திலிருந்து களைப்புடன் வந்தால் எனக்காகவே சமைத்து விடுவார். நான் நோய்வாய்ப்பட்டால் முழு இரவும் என் அருகில் உட்கார்ந்திருப்பார். அவரது குணம் அவ்வளவு நல்லதாக இருந்தது. எனக்கு ஒருபோதும் மாமியார் மருமகள் உறவு என்பது உணர்வே ஏற்படவில்லை. அவர் எப்போதும் சொல்வார், எனக்கு நீ மருமகள் இல்லை, மகள். அவரது பேச்சுகளை கேட்டு எனக்கு என் அம்மாவின் நினைவு வந்தது. நான் அவர்களை மனதார மதிக்கத் தொடங்கினேன். பார்க்க பார்க்க நேரம் வேகமாக ஓடியது. திருமணத்திற்கு பிறகு சில வருடங்களில் என் சகோதரரின் வீட்டில் ஒரு அழகான மகன் பிறந்தான். முழு குடும்பத்திலும் மகிழ்ச்சியின் சூழல் நிலவியது. நான் வீடியோ கால் மூலம் என் அண்ணன் மகனை முதன்முறையாக பார்த்தேன். அவனை பார்த்ததும் என் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது. அங்கே மேலே உள்ளவர் எனக்கும் இரட்டை மகிழ்ச்சியை தந்தார். எனக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. ஒரு மகன், ஒரு மகள். இருவரும் முழு ஆரோக்கியத்துடன் இருந்தனர். அவர்களை மடியில் வைத்துக் கொண்டபோது என் உலகம் முழுமையடைந்ததைப் போல் உணர்ந்தேன். டேனியல் மற்றும் அவரது அம்மா இருவரும் குழந்தைகளை மிகவும் கவனித்துக் கொண்டார்கள். பார்க்க பார்க்க இரு குழந்தைகளும் 3 வயது ஆகிவிட்டன. இப்போது எனக்கு லண்டன் வந்து முழு 6 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 6 வருடங்களில் நான் என் படிப்பை முடித்தேன், வேலை தொடங்கினேன், திருமணம் செய்து கொண்டேன், என் சொந்த குடும்பத்தையும் நிறுவினேன். ஆனால் இவை அனைத்திற்கும் இடையில் ஒரு விஷயம் எப்போதும் என் இதயத்தில் குத்திக் கொண்டிருந்தது. இத்தனை வருடங்களில் ஒரு முறை கூட இந்தியா செல்ல முடியவில்லை என்பது. என் குடும்பத்தினருடன் நான் தொலைபேசி மற்றும் வீடியோ கால் மூலம் மட்டும்
மட்டுமே பேசினேன். அப்பா இப்போது முன்பை விட நன்றாக இருந்தார். அண்ணி மற்றும் அண்ணன் அவரை மிகவும் கவனித்துக் கொண்டார்கள். இருந்தாலும் நான் அவர்களை சந்திக்க விரும்பினேன். என் பால்யத்தின் வீட்டை மீண்டும் பார்க்க விரும்பினேன். அப்பாவை அணைக்க விரும்பினேன். அண்ணன் அண்ணி மற்றும் சிறிய அண்ணன் மகனை சந்திக்க விரும்பினேன். ஒரு மாலை நேரத்தில் நான் டேனியல் மற்றும் குழந்தைகளுடன் அமர்ந்திருந்தபோது நான் மெதுவாக அவரிடம் சொன்னேன், டேனியல், இப்போது நாம் சில நாட்களுக்கு இந்தியா செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. நீண்ட நாட்களாகிவிட்டது. என் குடும்பத்தினரை சந்திக்க விரும்புகிறேன். அப்பாவை பார்க்க விரும்புகிறேன். என் வீட்டுக்கும் செல்ல விரும்புகிறேன். என் பேச்சை கேட்ட டேனியல் புன்னகைத்தார். என் கையை பிடித்துக்கொண்டு, உன் மனம் உன் வீட்டுக்குச் செல்ல விரும்பினால் நாம் நிச்சயம் செல்வோம் என்றார். அது உன் வீடு மட்டுமல்ல, இப்போது என் குடும்பமும் அங்குதான் இருக்கிறது. குழந்தைகளையும் அவர்களின் தாத்தா மற்றும் மாமாவிடம் அழைத்துச் செல்வோம். அவரது இந்த பேச்சை கேட்டதும் என் முகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக லண்டன் வந்தபோது இருந்த அதே மகிழ்ச்சி திரும்பியது. ஏனெனில் விரைவில் என் குடும்பத்தினரை மீண்டும் சந்திக்கப் போகிறேன் என்று தோன்றியது. டேனியல் அதே நாள் நாங்கள் இந்தியா செல்லும் அனைத்து டிக்கெட்டுகளையும் புக் செய்தார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இந்த முறை யாருக்கும் என் வருகையை பற்றி சொல்லக்கூடாது என்று முடிவு செய்தேன். என் குடும்பத்தினரை திடீரெனச் சென்று சந்தித்து ஆச்சரியப்படுத்த விரும்பினேன். அதனால் சில நாட்கள் நான் அதிகம் ஃபோன் செய்ய முடியாது என்று மட்டும் சொன்னேன். பின்னர் நாங்கள் நால்வரும் பயணத்திற்கு புறப்பட்டோம். டேனியல் மற்றும் நம் இரு குழந்தைகளும் முதல் முறையாக இந்தியா வருகிறார்கள். முழு பயணத்திலும் என் மனதில் வேறு விதமான மகிழ்ச்சி இருந்தது. இத்தனை வருடங்களுக்குப் பிறகு திடீரென வீட்டுக் கதவில் நின்றால் அப்பா, அண்ணன் எவ்வளவு மகிழ்ச்சியடைவார்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டேன். பல மணி நேர பயணத்துக்குப் பிறகு நாங்கள் நம் நகரத்தை அடைந்தோம். டாக்ஸி நம் பழைய வீட்டின் முன் நின்றதும் என் கண்கள் கலங்கின. அதே வீடு, அதே கதவு, அதே அங்கணம், என் முழு பால்யம் கழிந்த இடம். நான் சில நிமிடங்கள் அங்கேயே நின்று அதை பார்த்து கொண்டிருந்தேன். பின்னர் மெதுவாக கதவை தட்டினேன். சில வினாடிகளில் கதவு திறந்தது. என் அண்ணி முன்னால் நின்றிருந்தார். நாங்கள் ஒருவரை ஒருவர் புகைப்படங்களில் மட்டுமே பார்த்திருந்தோம். அதனால் முதல் சில நிமிடங்கள் அவர் என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அடுத்த கணம் அவரது கண்கள் பளபளத்தன. மகிழ்ச்சியுடன், பலக், இத்தனை வருடங்களுக்குப் பிறகு இங்கே வந்திருக்கிறாய், எங்களுக்கு சொல்லவே இல்லையே என்றார். உடனே என்னை அணைத்து கொண்டார். பின்னர் குழந்தைகள் மற்றும் டேனியலையும் அன்புடன் வரவேற்றார். உள்ளே வாருங்கள். உங்களை எல்லாரையும் எவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்திருந்தோம், இன்று வருவீர்கள் என்று எங்களுக்குத் தெரியாது என்று புன்னகைத்தார். நான் சிரித்துக்கொண்டே, முன்பே சொல்லியிருந்தால் சர்ப்ரைஸ் எப்படி கிடைக்கும் என்றேன். அண்ணி உடனே, கொஞ்சம் பொறு, நான் உன் அண்ணனுக்கு ஃபோன் செய்கிறேன். அவர் இப்போது கம்பெனிக்கு போயிருக்கிறார். நீ வந்திருப்பதை தெரிந்தால் அவர் மகிழ்ச்சியில் பைத்தியமாகி விடுவார் என்றார். உடனே அண்ணனுக்கு ஃபோன் செய்து, விரைவாக வீட்டுக்கு வாருங்கள், உங்களுக்கு மிக பெரிய சர்ப்ரைஸ் இருக்கிறது என்று மட்டும் சொன்னார். நான் மெதுவாக அப்பாவின் அறை நோக்கி நடந்தேன். என் கால்கள் தாமாகவே மெதுவாகின. 6 வருடங்களுக்குப் பிறகு அப்பாவை சந்திக்கப் போகிறேன். அறை கதவை திறந்தபோது அவர் படுக்கையில் உட்கார்ந்து ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தார். என் அடியோசை கேட்டு என் பக்கம் திரும்பினார். என்னை பார்த்ததும் அவரது கண்கள் கலங்கின. சில நிமிடங்கள் என்னை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தார், நம்ப முடியாதது போல். பின்னர் நடுங்கும் குரலில், பலக் பெண்ணே, உண்மையிலேயே நீ வந்துவிட்டாயா என்றார். நான் உடனே அவர் ருகில் சென்று அவரை கட்டிக்கொண்டேன். இத்தனை வருடங்களின் வலி ஒரு கணத்திலி கண்ணீராக வழிந்தது. அப்பாவும் என்னை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அழுதார். சிறிது நேரத்துக்குப் பிறகு என் தலையில் கை வைத்து, பெண்ணே, இத்தனை வருடங்களுக்குப் பிறகு உன் வயதான தந்தையை நினைவு வந்ததா என்றார். நான் புன்னகைத்துக் கொண்டே, அப்படி சொல்லாதீர்கள் அப்பா, என் படிப்பு, வேலை, திருமணம், குழந்தைகள் என்று மிகவும் சிக்கிக் கொண்டேன். நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் உண்மையை சொல்கிறேன், என் இதயம் எப்போதும் உங்களிடமே இருந்தது. இப்போது மிகவும் மனம் துடித்தது. அதனால் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வந்துவிட்டேன் என்றேன். பின்னர் டேனியலை உள்ளே அழைத்து, அப்பா, இவர் டேனியல், இவர்கள் உங்கள் பேரன், பேத்தி என்றேன். இரு குழந்தைகளும் மெதுவாக அப்பாவிடம் சென்றனர். அப்பா அவர்களை தன் மடியில் வைத்ததும் அவரது கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது. அவர் இரு குழந்தைகளையும் திரும்ப திரும்ப முத்தமிட்டார். மேலே உள்ளவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டே இருந்தார். அப்போது என் பார்வை அவரது கால்களில் பட்டது. அவர் படுக்கையிலிருந்து சிறிதும் எழ முடியவில்லை என்பதை பார்த்தேன். நான் மெதுவாக கேட்டேன்,
அப்பா, நீங்கள் சிறிதும் நடக்க முடியாதா? அவர் லேசான புன்னகையுடன், இல்லை பெண்ணே, அந்த விபத்துக்குப் பிறகு என் கால்கள் என்னை விட்டுவிட்டன. இப்போது இந்த படுக்கையிலிருந்தே என் உலகத்தை பார்க்கிறேன் என்றார். அவரது பேச்சைக் கேட்டு என் இதயம் உடைந்தது. நான் உடனே அண்ணியை பார்த்து, அண்ணன் என்னிடம் நடக்கச் சிரமம் என்று மட்டும்தான் சொன்னான். இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று சொல்லவே இல்லை என்றேன். அப்போது பின்னால் இருந்து குரல் கேட்டது, உன்னை இன்னும் அதிகம் கவலைப்படுத்த விரும்பவில்லை. நான் திரும்பி பார்த்தபோது அண்ணன் வீட்டுக்கு வந்துவிட்டிருந்தார். அடுத்த கணம் அவர் என்னை அணைத்துக் கொண்டார். நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் எதுவும் பேச முடியவில்லை. பின்னர் நான் கோபமாக, இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னிடம் ஏன் மறைத்தீர்கள் என்றேன். அவர் மெதுவாக, அப்போது அம்மா போனதின் துக்கம் குறையவில்லை. அதற்கு மேல் அப்பா இனி நடக்க முடியாது என்று சொன்னால் நீ அங்கே தனியாக இருந்து இன்னும் அதிகம் உடைந்து விடுவாய். உன் படிப்பும் நடுவில் நின்றுவிடும். அதனால் முதலில் உன் எதிர்காலத்தை உருவாக்கிக்கொள் என்று நினைத்தேன் என்றார். அவரது பேச்சைக் கேட்டு நான் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அவர் செய்தது என் நன்மைக்காகவே என்று எனக்கு தெரியும். பின்னர் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணத் தொடங்கினோம். இத்தனை வருடங்களுக்குப் பிறகு முழு குடும்பமும் ஒன்றாக அமர்ந்திருந்தது. அதனால் வீட்டில் தனி மகிழ்ச்சி இருந்தது. அண்ணி தன் கைகளால் பல வகை உணவுகளை சமைத்திருந்தார். டேனியலும் எல்லோருடனும் அன்புடன் பேசினார். குழந்தைகள் வீடு முழுவதும் சந்தோஷத்தை பரப்பினர். நான் 15 நாட்கள் மட்டுமே இந்தியா வந்திருந்தேன். ஆனால் அந்த 15 நாட்களும் எப்படி கழிந்தன என்பதே தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனைவரும் அமர்ந்து பேசினோம். பழைய நினைவுகளை புதுப்பித்தோம். குழந்தைகள் முழு நாளும் தாத்தாவின் அறையிலேயே இருந்தனர். அப்பா அவர்களுக்கு கதைகள் சொன்னார். பழைய சம்பவங்களை சொன்னார். சில சமயம் பொம்மைகளுடன் விளையாடினார். சில சமயம் மடியில் வைத்து சிரிக்க வைத்தார். நான் வீட்டில் கால் வைத்ததிலிருந்து அப்பாவின் முகத்தில் வேறு ஒரு ஒளியை கண்டேன். அவர் முன்பை விட அதிகம் மகிழ்ச்சியாக இருந்தார். அவரது வாழ்க்கையில் மீண்டும் வாழ்வதற்கான காரணம் வந்துவிட்டது போல். ஆனால் இந்த 15 நாட்களில் நான் இன்னொரு விஷயத்தையும் உணர்ந்தேன். அண்ணன் காலையில் சீக்கிரமே கம்பெனிக்குச் சென்று இரவு தாமதமாகத்தான் திரும்புவார். வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் அண்ணிதான் சமாளித்தார். அப்பாவின் பராமரிப்பு, குழந்தைகள், வீட்டு வேலை, சிறு பெரு தேவைகள் அனைத்தும் அவரது தோள்களில்தான் இருந்தன. 2 வேலைக்காரர்கள் இருந்தாலும் வீட்டின் உண்மையான பொறுப்பு அவருடையதே. அண்ணன் தன் வேலையில் மிகவும் பிஸியாக இருந்தார். பல சமயம் எங்களுடன் அமர்ந்து பேச நேரம் கிடைக்காது. இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் முதலில் அப்பாவின் நலன் விசாரித்து சிறிது நேரம் குழந்தைகளுடன் விளையாடிவிட்டு அடுத்த நாள் வேலைக்கு தயாராகிவிடுவார். பார்க்க பார்க்க என் இந்தியாவில் கழித்த 15 நாட்களும் முடிவுக்கு வந்தன. எவ்வளவு வேகமாக நேரம் போனது என்பதே தெரியவில்லை. ஏனெனில் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு குடும்பத்துடன் செலவழித்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு விலைமதிப்பற்ற நினைவாக இருந்தது. பார்க்க பார்க்க லண்டன் திரும்பும் நாடும் வந்தது. இந்த 15 நாட்களில் நாங்கள் அனைவரும் மிகவும் நெருக்கமாகிவிட்டோம். மீண்டும் பிரிய மனமே இல்லை. அப்போது டேனியலின் அலுவலகத்திலிருந்து தொடர்ச்சியாக போன் வரத் தொடங்கியது. அவரது விடுமுறை முடியப் போகிறது. சரியான நேரத்தில் வேலைக்கு திரும்ப வேண்டும். எங்கள் திரும்பும் டிக்கெட் ஏற்கனவே புக் செய்யப்பட்டுவிட்டது. அதனால் விரும்பினாலும் பயணத்தை நீட்டிக்க முடியாது. பொருட்கள் பேக் செய்யப்பட்டுவிட்டன. ஆனால் வீட்டின் சூழல் முழுவதும் சோகமாக இருந்தது. குறிப்பாக குழந்தைகளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இந்த சில நாட்களில் அவர்கள் தாத்தாவுடன் மிகவும் பிணைந்துவிட்டனர். அவரை விட்டுச் செல்லவே மாட்டோம், இங்கேயே இருப்போம் என்று கூறிக்கொண்டிருந்தனர். இருவரும் திரும்ப திரும்ப அப்பாவை அணைத்துக்கொண்டு, நாங்கள் தாத்தாவை விட்டு போக மாட்டோம், இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களை அன்புடன் புரிய வைத்தேன். பையா, இப்போது நமக்கு திரும்பிச் செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். அப்பாவுக்கு வேலை இருக்கிறது, எனக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் நாம் விரைவில் மீண்டும் வருவோம். நீங்கள் உங்கள் நானாஜியை மீண்டும் சந்திப்பீர்கள். ஆனால் இரு குழந்தைகளும் அழ ஆரம்பித்து, இல்லை, நாங்கள் இப்போது போக வேண்டாம் என்று கூறினார்கள். நான் குழந்தைகளை பார்த்து நானும் அழ ஆரம்பித்தேன். ஏனென்றால் உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கும் அங்கிருந்து போக மனம் இல்லை. நான் பிதாஜியின் பக்கம் பார்த்தேன். அவர்களின் கண்களும் ஈரமாக இருந்தன. அவர் குழந்தைகளின் தலையில் கை வைத்து மீண்டும் மீண்டும் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவரது புன்னகையின் பின்னால் இருந்த வலி தெளிவாக தெரிந்தது. அவரும் நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் அவர்களை விட்டு பிரிய விரும்பவில்லை. ஆனால் சூழ்நிலைகள் அப்படியிருந்தன. யாருக்கும் வேறு வழி இல்லை. நான் நீண்ட நேரம் குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்தேன்.
ஆனால் அவர்கள் சம்மதிக்க தயாராக இல்லை. திடீரென்று என் மனதில் ஒரு யோசனை வந்தது. நான் இரு குழந்தைகளையும் என் அருகில் அழைத்து புன்னகையுடன் கூறினேன், சரி, நான் உங்களுக்கு ஒரு வழி சொன்னால் அதனால் நீங்கள் தினமும் உங்கள் நானாஜியை பார்க்கலாம். அவர்களுடன் பேசவும் முடியும். அப்போது போவீர்களா? இருவரும் உடனே கண்ணீரை துடைத்து ஆர்வமாக கேட்டார்கள். உண்மையாகவா அம்மா, எப்படி? நான் சொன்னேன், நாம் இங்கு ஒரு கேமராவை பொருத்தினால் நாம் லண்டனில் இருந்து கொண்டே நானாஜி என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். வீடியோ கால் மூலம் எப்போது வேண்டுமானாலும் அவர்களுடன் பேசலாம். இரு குழந்தைகளின் முகத்திலும் உடனே புன்னகை வந்தது. அவர்கள் மகிழ்ச்சியுடன் அப்போது சீக்கிரம் பொருத்துங்கள் என்றார்கள். நான் உடனே அருகிலுள்ள கேமரா கடைக்குச் சென்று கடைக்காரரிடம் எனக்கு ஒரு நல்ல இன்டோர் செக்யூரிட்டி கேமரா வேண்டும், நல்ல வீடியோ தரம் இருக்க வேண்டும், நைட் விஷன் இருக்க வேண்டும், இரவிலும் தெளிவாக தெரிய வேண்டும், ஆடியோ வசதியும் இருக்க வேண்டும், அறையில் நடக்கும் பேச்சுகளும் கேட்க வேண்டும் என்று சொன்னேன். கடைக்காரர் வீட்டுக்குள் பொருத்துவதற்கு ஏற்ற ஒரு நல்ல கேமராவை காட்டினார். அதன் அனைத்து சிறப்புகளையும் விளக்கினார். எனக்கு அது பிடித்தது. உடனே வாங்கினேன். பிறகு அங்கிருந்து ஒரு டெக்னீஷியனை அழைத்து வீட்டுக்கு அழைத்து வந்தேன். நான் அவரிடம் இந்த கேமராவை பிதாஜியின் அறையில் முழு அறையும் தெளிவாக தெரியும் இடத்தில் பொருத்துங்கள், ஆனால் யாருக்கும் இதனால் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்று சொன்னேன். டெக்னீஷியன் சிறிது நேரத்தில் கேமராவை பொருத்தி என் மொபைலுடன் இணைத்துவிட்டார். இப்போது நான் லண்டனில் இருந்து கொண்டே எப்போது வேண்டுமானாலும் மொபைலில் பிதாஜியை பார்க்க முடியும். என் நோக்கம் மட்டும் இதுதான். என் குழந்தைகள் தினமும் தங்கள் நானாஜியை பார்க்க வேண்டும். அவர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாலும், ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் அல்லது டிவி பார்த்து கொண்டிருந்தாலும் பாருங்கள், உங்கள் நானாஜி இப்போது நல்ல நிலையில் இருக்கிறார் என்று குழந்தைகளிடம் சொல்ல முடியும். இதனால் குழந்தைகளின் மனமும் லயிக்கும். எனக்கும் தூரத்தில் இருந்து பிதாஜி நலமாக இருக்கிறார், அவர்களின் பார்வை சரியாக நடைபெறுகிறது என்று திருப்தி இருக்கும். கேமரா பொருத்தும்போது பாபி சந்தைக்கு போயிருந்ததால் அவர்களுக்கு இதை பற்றி தெரியவில்லை. பையாவும் அப்போது கம்பெனியில் இருந்ததால் அவர்களிடமும் பேச முடியவில்லை. மாலையில் எல்லாரும் வரும்போது சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதற்குள் நமது ஃப்ளைட் நேரம் நெருங்கிவிட்டது. வீட்டுக்கு திரும்பி குழந்தைகளுக்கு மொபைலில் கேமராவின் லைவ் வீடியோ காட்டினேன். திரையில் தங்கள் நானாஜியை பார்த்ததும் இருவரும் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். இனி நாங்கள் தினமும் நானாஜியை பார்க்கலாமே அம்மா என்றார்கள். நான் புன்னகையுடன் ஆமாம் ஆமாம், நிச்சயம், எவ்வளவு முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்றேன். இதை கேட்டதும் இரு குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் என்னுடன் வர தயாரானார்கள். சிறிது நேரம் கழித்து பாபியும் பையாவும் வீட்டுக்கு வந்தார்கள். அப்போது நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு புறப்படும் நேரம் ஆகிவிட்டது. அனைவரும் எங்களை அன்புடன் வழியனுப்பினார்கள். பிதாஜி எனக்கும் டனியாலுக்கும் ஆசீர்வாதம் அளித்தார். குழந்தைகளை அணைத்து நிறைய அன்பு காட்டி சீக்கிரம் திரும்பி வாருங்கள் என்றார். நானும் அவர்களை அணைத்து அழுதேன். பிறகு கனத்த மனதுடன் நாங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டோம். ஏர்போர்ட் வந்து சில மணி நேரங்களில் நமது ஃப்ளைட் லண்டனுக்கு புறப்பட்டது. முழு பயணத்திலும் நான் மீண்டும் மீண்டும் என் மொபைலில் கேமராவின் லைவ் வீடியோவை பார்த்து கொண்டே இருந்தேன். திரையில் பிதாஜியை பார்த்து இனி நான் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்க்க முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இந்த கேமரா வரும் காலத்தில் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை என் முன் கொண்டு வரப்போகிறது என்று எனக்கு சிறிதும் தெரியாது. நாங்கள் லண்டனுக்கு திரும்பி வந்தோம். மெதுவாக நமது வாழ்க்கை மீண்டும் முன்பு போலவே ஓடத் தொடங்கியது. டேனியல் தினமும் காலையில் ஆபீஸுக்கு போவார். நான் குழந்தைகளை பார்த்துக் கொள்வேன். வீட்டு வேலைகளையும் முழுவதுமாக கவனித்துக் கொள்வேன். குழந்தைகள் இப்போது தினசரி தங்கள் நானாஜியை பார்க்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டார்கள். எப்போது மனம் வந்தாலும் என் போனில் கேமராவை திறந்து நானாஜி என்ன செய்கிறார் என்று பார்ப்பார்கள். சில சமயம் புத்தகம் படித்துக் கொண்டிருப்பார், சில சமயம் டிவி பார்த்து கொண்டிருப்பார், சில சமயம் ஓய்வெட்டுக் கொண்டிருப்பார். அவர்களுக்கு அதிக மனம் வந்தால் வீடியோ கால் செய்து பேசவும் செய்வார்கள். ஒரு நாள் நான் குழந்தைகளின் அறையை சரி செய்து கொண்டிருந்தேன். என் போன் வெளியே ஹாலில் இருந்தது. இரு குழந்தைகளும் அங்கே உட்கார்ந்து தங்கள் நானாஜியை கேமராவில் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து இருவரும் ஓடி என்னிடம் வந்து, அம்மா, மாமி நானாஜியுடன் நல்லபடியாக பேசுவதில்லை, அவர்களை திட்டுகிறார் என்றார்கள். நான் அவர்கள் ஏதோ தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்தேன். சிறு குழந்தைகள் பல சமயம் அரைகுறை காட்சியை பார்த்து வேறு அர்த்தம் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் நான்
அவர்களின் பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அன்புடன், அப்படி நடப்பதில்லை பையா, உங்கள் மாமி மிகவும் நல்லவர் என்று சொன்னேன். ஆனால் 2-3 நாட்கள் கழித்து இருவரும் மீண்டும் என்னிடம் வந்தார்கள். இம்முறை அவர்களின் முகத்தில் பதட்டம் இருந்தது. அவர்கள் என் கையில் கொடுத்து, அம்மா நீங்களே பாருங்கள் என்றார்கள். நான் உடனே கேமராவின் லைவ் வீடியோவை திறந்தேன். நான் பார்த்ததும் சில நிமிடங்கள் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். பிதாஜி பாபியை தண்ணீர் கொடுக்க அழைத்திருந்தார். சிறிது நேரம் கழித்து பாபி அறைக்குள் வந்து மிகவும் கோபத்தில், எப்போதும் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். சில சமயம் தண்ணீர் கொடுங்கள், சில சமயம் கழிப்பறைக்கு அழைத்துச் செல்லுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். நானும் மனிதன்தான், இன்னும் எவ்வளவு நாள் எல்லாம் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார். அவரது குரல் மிகவும் உயர்ந்திருந்தது. இதை பார்த்ததும் என் இதயம் துடித்தது. பிறகு அவர் தண்ணீர் டம்ளரை எடுத்தார். ஆனால் பிதாஜியின் கையில் சரியாக கொடுக்காமல் அப்படி கொடுத்தார். முழு தண்ணீரும் படுக்கையில் கொட்டியது. படுக்கையும் உடைகளும் நனைந்தன. ஆனால் அவர் உடைகளை மாற்றவில்லை, படுக்கையையும் மாற்றவில்லை. அறையின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியே சென்றுவிட்டார். பிதாஜி ஈரமான படுக்கையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. இதையெல்லாம் பார்த்ததும் என் இரத்தம் கொதித்தது. என் கண்களை நம்ப முடியவில்லை. நான் நினைத்து கூட பார்க்காதவர், நான் இவ்வளவு நல்லவர் என்று நினைத்த பாபி தனியாக என் பிதாஜியுடன் இப்படி நடந்து கொள்ள முடியும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் தாமதிக்காமல் உடனே பையாவுக்கு போன் செய்தேன். அவர் கால் எடுத்ததும் கோபத்தில், உங்களுக்கு தெரியுமா உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று? உங்கள் மனைவி பிதாஜியுடன் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார். அவர் அவர்களின் கவனத்தை சரியாக பார்க்கவில்லை. நான் கேமராவில் இதையெல்லாம் பார்த்தேன் என்று சொன்னேன். பையா சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார். பிறகு மெதுவாக, உண்மையை சொல்லப்போனால் சில காலமாக எனக்கும் அவரது நடத்தை மாறியதாக தோன்றுகிறது. அவர் முன்பு போல இல்லை, என்னுடனும் சரியாக பேசுவதில்லை என்றார். நான் கோபமாக, ஆனால் அதற்காக நீங்கள் உங்கள் வேலையில் இவ்வளவு மும்முரமாகிவிடக் கூடாது. உங்கள் சொந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட உங்களுக்கு தெரியாது என்றேன். கம்பெனி பிறகும் நடத்தலாம், முதலில் வீட்டுக்கு போய் பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. என் பேச்சை கேட்டு பையா உடனே கம்பெனியிலிருந்து புறப்பட்டார். அவர் மிகவும் கோபத்தில் இருந்தார். வழி முழுவதும் அவரது மனதில், உண்மையிலேயே இப்படி நடக்கிறதென்றால் பிரியாவிடம் கண்டிப்பாக கேட்பேன் என்று ஓடியது. அவர் வீட்டுக்கு வந்தபோது உள்ளே செல்லப்போனார். ஹாலில் இருந்து குரல் கேட்டது. அவர் கதவுக்கு வெளியேயே நின்றார். உள்ளே பார்த்தார். பாபி பிதாஜியை வீல் சேரில் உட்கார வைத்து அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தார். அவர்கள் முன் கைகூப்பி நின்றார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. அழுது கொண்டே, பிதாஜி என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு கட்டாயத்தால் உங்களுடன் இப்படி நடந்து கொள்ள வேண்டியதாயிற்று. நான் ஒருபோதும் உங்களுடன் தவறாக நடந்து கொள்ள நினைக்கவே மாட்டேன். ஆனால் நான் இப்படி செய்யாவிட்டால் உங்கள் குழந்தைகள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் அவர்களிடமிருந்து எவ்வளவு தூரம் போய்விட்டீர்கள் என்று. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மும்முரமாகிவிட்டார்கள். உங்களை பற்றி முழு நாளும் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்று கூட அவர்களுக்கு நினைவில் இல்லை என்று சொன்னார். பிதாஜி அவர்களின் பேச்சைக் கேட்டு அன்புடன் அவரது தலையில் கை வைத்து, பெண்ணே, நான் அறிவேன், நீ எப்போதும் என் மகளாகவே எனக்கு சேவை செய்தாய். நீ என்னை ஒருபோதும் சுமையாக நினைக்கவில்லை. ஆனால் பலக் அறையில் கேமராவை பொருத்தி இருக்கிறாள். அவள் இதையெல்லாம் பார்த்திருப்பாள். அவள் ஆரவுக்கு போன் செய்திருப்பாள். அவன் மிகவும் கோபத்தில் வீட்டுக்கு வரப்போகிறான். உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம் என்றார். பிரியா கண்ணீரை துடைத்து கொண்டு, அவர் என்னை தவறாக புரிந்து கொண்டாலும் என்னை விட்டுவிட்டாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. குறைந்தபட்சம் அவர்களுக்கு தங்கள் பிதாஜியின் நினைவு வரும். அவர்களுடன் நேரம் செலவழிப்பார்கள் என்றார். இதை கேட்டதும் பையாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் உடனே உள்ளே சென்றார். பிரியாவும் பிதாஜியும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். பையா நேராக பிதாஜியின் அருகில் சென்று அவரது காலடியில் உட்கார்ந்து அழுது கொண்டே, பிதாஜி என்னை மன்னித்து விடுங்கள். என் பொறுப்புகளில் நான் இவ்வளவு சிக்கிக் கொண்டேன். உங்களுக்கு என்னுடைய தேவை மிக அதிகம் என்பது கூட எனக்கு உணர்வே இல்லை என்றார். பிறகு பிரியாவை பார்த்து, என்னையும் மன்னித்துவிடு, நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். நீயோ நாங்கள் இரு சகோதரர்களுக்கும் நமது மிக பெரிய பொறுப்பை உணர்த்த முயற்சி செய்தாய். என் தவறுதான், என் சொந்த வீட்டின் மீது கவனம் செலுத்துவதை நான் நிறுத்திவிட்டேன் என்றார். அப்போது பையா எனக்கு போன் செய்து முழு விஷயத்தையும் சொன்னார்.
அவரது பேச்சைக் கேட்டு நானும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தேன். பிறகு என் தவறு உணர்வு வந்தது. நான் உடனே பாபியிடம் வீடியோ கால் செய்து மன்னிப்பு கேட்டேன். பாபி, என்னை உண்மையிலேயே மன்னித்து விடுங்கள். முழு விஷயத்தையும் அறியாமல் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். நீங்கள் செய்த விதம் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உங்கள் நோக்கம் தவறானது அல்ல. நீங்கள் எங்களுக்கு நமது மிக பெரிய பொறுப்பை நினைவூட்டினீர்கள். தாய் தந்தையர் தனியாக இருந்தால், குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் மூழ்கிவிட்டால் அவர்களுக்கு மிக பெரிய துன்பம் அதுதான். அன்றிலிருந்து நாங்கள் நமது உறவுகளுக்கு முன்பை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கத் தொடங்கினோம். நான் ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் இந்தியா வர ஆரம்பித்தேன், பிதாஜியுடன் நேரம் செலவழிக்க. குழந்தைகளும் தங்கள் நாஜோஜியை சந்திக்க எப்போதும் உற்சாகமாக இருந்தார்கள். முழு கதையும் அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நீளம், உணர்ச்சி, விவரங்கள் அனைத்தும் அப்படியே வைக்கப்பட்டுள்ளன. அண்ணனும் கம்பெனி வேலையை கொஞ்சம் குறைத்து தினமும் கொஞ்ச நேரம் அப்பாவுடன் உட்கார ஆரம்பித்தார். முழு குடும்பமும் மீண்டும் முன்பு போல ஒருவருக்கொருவர் நெருக்கமாகிவிட்டது. அன்று நாங்கள் இரு சகோதர சகோதரிகளும் ஒரு விஷயத்தை எப்போதும் மறக்காமல் கற்றுக்கொண்டோம். வாழ்க்கையில் வேலை, பணம், வெற்றி எவ்வளவு முக்கியமானாலும் சரி, தாய் தந்தையின் துணை மற்றும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது அதைவிட மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அவர்கள் இருக்கும் வரைதான் வீடு உண்மையில் வீடாக இருக்கும். அவர்கள் இல்லாமல் எல்லா சந்தோஷங்களும் அரைகுறையாகவே இருக்கும். நண்பர்களே, தாய் தந்தையர் நமக்காக தங்கள் முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்கிறார்கள். ஆனால் பல சமயங்களில் நாம் நமது படிப்பு, வேலை மற்றும் பொறுப்புகளில் மிகவும் பிஸியாகி அவர்களுக்கு நேரம் கொடுப்பதை மறந்துவிடுகிறோம். நினைவில் வையுங்கள், அவர்களுக்கு நமது பணம் அல்லது பெரிய பெரிய பொருட்கள் தேவையில்லை. நமது அன்பு, துணை மற்றும் கொஞ்சம் நேரம் மட்டுமே அவர்களுக்கு தேவை. ஆகவே தாய் தந்தையர் நம்முடன் இருக்கும் வரை அவர்களை மதியுங்கள். அவர்களை ஒருபோதும் தனிமையாக உணரவிடாதீர்கள். நண்பர்களே, நீங்கள் பல இடத்தில் இருந்து உங்கள் தாய் தந்தையரிடமிருந்து தூரமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் செய்து அவர்களுடன் அதிக நேரம் செலவழிக்க முயற்சி செய்வீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த உலகில் தாய் தந்தையரை விட வேறு எதுவும் இல்லை என்று தோன்றினால் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். இதுபோன்ற இதயத்தை தொடும் கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை முற்றிலும் மறக்காதீர்கள்.